சென்னையிலும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. நாய்க்கடி அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சமீப காலமாக பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. நாய்களால் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதே அதற்கு காரணமாகும். இந்தியாவில் ஆண்டுக்கு 59,000 பேர் நாய் கடித்து உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி தரும் தகவல்களை கூறுகின்றன. ஒன்றிய அரசின் தரவுகள் படி 2019 முதல் 2022 வரை இந்தியாவில் நாய்க்கடி தொடர்பாக 1.5 கோடி சம்பவங்கள் நடந்துள்ளன. குறிப்பாக உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட தகவல் படி சர்வதேச அளவில் ரேபிஸ் நோய் தாக்கி பலியாவோரில் 36% பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2012 முதல் 2022 வரை இந்தியாவில் பலியான 6,644 பேருக்கு ரேபிஸ் பாதிப்பு இருந்தது தெரிய வந்துள்ளது. நோய்வாய்ப்பட்ட வெறி பிடித்த நாய்கள் கடிப்பதன் மூலம் ரேபிஸ் நோய் மனிதர்களுக்கு பரவுகிறது. முன்பெல்லாம் எங்கேயோ ஒரு நாய்க்கு வெறி பிடித்திருந்த காலம் மாறி சமீப காலமாக தெருவுக்கு தெரு பல நாய்கள் வெறி பிடித்து திரிகின்றன. அதற்கு கொரோனா மிகப்பெரிய காரணம் என கூறப்படுகிறது. தெரு நாய்கள் உணவுகள் இல்லாத போது வெறி பிடித்து பார்ப்பவர்களை எல்லாம் ஆக்ரோஷமாக துரத்த தொடங்குகின்றன. தற்போது உணவகங்கள் மூலம் நாய்களுக்கு பெரும்பாலும் உணவு கிடைத்து விடுகிறது. ஆனால் கொரோனா காலகட்டத்தின் போது உணவகங்கள் மூடப்பட்டிருந்தன. மேலும் வழக்கமாக நாய்களுக்கு உணவளிப்பவர்களும் வெளியே வர முடியாத நிலை இருந்தது. எனவே பெரும்பாலான நாய்களுக்கு உணவு கிடைக்காமல் அவற்றின் மூர்க்கத்தனம் அதிகரித்திருந்தது. நாட்டிலேயே கேரளாவில் தான் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகம் நடக்கின்றன. 2022 ஆண்டு அந்த மாநிலத்தில் 4000 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 2023 ஆண்டு இது 1486% உயர்ந்து 63,458 நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. கேரளாவில் சுமார் 2,80,000 தெருநாய்கள் உள்ள நிலையில் அவற்றின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் 20% வரை உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. தெருநாய்களால் சில சாலைகளையே கேரள மக்கள் தவிர்க்கும் அளவுக்கு அங்கு நிலைமை மோசமாகியுள்ளது. குறிப்பாக குழந்தைகள் மீதான நாய்களின் தாக்குதல் அதிகரித்ததால் இது தொடர்பாக கேரள மனித உரிமைகள் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதற்கிடையே சட்ட விதிகள் படி ஆபத்து விளைவிக்கும் வகையில் உள்ள தெருநாய்களை கொல்ல கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இதற்கு நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்புகள் வந்தன. இதேபோல ஹைதராபாத்திலும் நாய்களால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்துள்ளன. நடப்பாண்டு அங்கு நாள்தோறும் 70 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்படுவதாகவும் ஒவ்வொரு மாதமும் 2 பேர் ரேபிஸ் நோயால் உயிரிழப்பதாகவும் தரவுகள் கூறுகின்றன. 2022 ஆண்டு அந்த மாநிலத்தில் 19,847 நாய்க்கடி சம்பவங்கள் நடந்துள்ளன. 2023 26,349 இது அதிகரித்துள்ளது. 2023 ஆண்டு முதல் 4 மாதங்களிலேயே சுமார் 10,000 நாய்க்கடி சம்பவங்கள் நடந்துள்ளன. நாய்கள் கடிப்பதால் பாதிக்கப்படுபவர்கள் போல நாய்களால் ஏற்படும் விபத்தினாலும் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். 2023 ஆண்டு நவம்பர் மாதம் குஜராத் அகமதாபாத்தில் பிரபல தேயிலை தயாரிப்பு நிறுவனமான வாஹ் பக்ரியின் இயக்குனர் பராக் தேசாய் நாய்கள் துரத்திய போது கீழே விழுந்து மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதேபோல தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நாய்கள் குறுக்கே வருவதால் பல விபத்துகள் நடக்கின்றன. தெரு நாய்களால் ஒரு பக்கம் தொந்தரவு தொடர வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன. ஆக்ரோஷமான இன நாய்களை வாங்கும் சிலர் அவற்றின் மூர்க்கத்தனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சில வருடங்களுக்கு மேல் அவற்றை சாலையிலேயே விட்டுவிட்டு செல்கின்றனர். அவை சாலையில் செல்வோரை அச்சுறுத்துவது, கடிப்பது என பாதுகாப்பற்ற சூழல் உருவாகிறது. வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களை பூங்காக்களுக்கு அழைத்துச் செல்லவோ கடற்கரைக்கு அழைத்துச் செல்லவோ எந்த தடையும் இல்லை என்றாலும் பலர் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு நாயை அழைத்துச் செல்வதில்லை. சிலர் சங்கிலி கூட இல்லாமல் நாயை பொது இடங்களுக்கு அழைத்துச் செல்வதால் அவை தெருவில் செல்வோரை அச்சுறுத்தும் வகையில் கத்துவது, தெருவில் உள்ள நாய்களுடன் சண்டை போடுவது என ஆபத்தாக மாறுகிறது.
கடந்த மாதம் காசியாபாத்தில் 15 வயது சிறுவனை அந்த பகுதியில் ஒருவர் வளர்த்து வந்த பிட்புல் என நாய் துரத்தியுள்ளது. அந்த சிறுவன் சுதாரித்துக் கொண்டு நாய் மீது தண்ணீரை ஊற்றிவிட்டு தப்பித்து வீட்டிற்கு சென்றுள்ளான். ஆனால் அந்த நாய் வீடு வரை துரத்தி வந்துள்ளது. அந்த நாயை அத்தெருவில் இருந்த தெருநாய்கள் தடுத்ததால் அச்சிறுவன் உயிர் பிழைத்துள்ளான். இவ்வாறு வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களோ தெருவில் பராமரிப்பின்றி இருக்கும் நாய்களோ எதுவாக இருந்தாலும் அவை எப்போது ஆபத்தாக மாறும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. குறிப்பாக குழந்தைகளை கண்டால் நாய்கள் விடுவதே இல்லை. ஒரு காலத்தில் வீடுகள் இருக்கும் வீதிகளில் குழந்தைகள் அதிகம் விளையாடுவதை பார்க்க முடியும். ஆனால் நாய்கள் அச்சுறுத்தலால் பெற்றோர்கள் பலர் குழந்தைகளை வெளியே விளையாட அனுமதிப்பதில்லை. முறையான வளர்ப்பு இல்லாததால் குழந்தைகளை கண்டதும் அவர்கள் மீது நாய்கள் பாய்ந்து விடுகின்றன. தடை செய்யப்பட்ட நாய்கள் மோஸ்ட்லி ஆல் ஓவர் த வேர்ல்டு சொல்கிறாங்க. என்னென்னா அவங்களோட குணாதிசயங்கள் படி அவங்க மோஸ்ட்லி ஹண்டிங் டாக் ஆர் தே வாண்ட் ஸ்போர்ட்டி டாக்ஸ், தே வாண்ட் டு பிளே மோர், அவங்க நிறைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த இடம், மனநிலை, அதுக்கு நல்ல ஒரு குட் ட்ரெயினர் ஆர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெட் பேரண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த பெட்டு நல்லாவே இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிற பெட்டு எல்லாமே அது அதிக விளையாட்டுத்தன்மை உள்ள மனநிலையில் இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஓடணும், விளையாடணும், அந்த ஸ்போர்ட்டி நேச்சர் கம்பேரிட்டிவாக கம்மியாக இருக்கும். அதுதான் மெயின் வித்தியாசம் இவங்க 2 பேருக்கும். அப்போ நம்ம பெரிய இனங்கள் அந்த தடை செய்யப்பட்ட நாய்கள் வச்சுருக்கப்ப அதுக்குரிய இடம், நல்ல என்விரான்மெண்ட், நல்ல ஓனர்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த டாகும் கடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வசதிகள் வாய்ப்புகள் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா வெளிநாடு மாதிரி ஒரு டாக் பார்க்கோ, டாகுக்குன்னு உள்ள ப்ளே ஏரியாவோ, டாகுக்குன்னு ஒரு சோஷியலைசேஷன் ஏரியாவோ நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ இல்லை. அதனால் அந்த மனநிலை இன்னும் அது கடினமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதுக்குரிய டெய்லி வேலைகளை செய்யலைன்னா அப்போ அதுக்கு மனநிலை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இவங்களும் கடிக்கிற மனநிலைக்கு ஆளாகலாம் சார். நாய்களால் மனிதர்கள் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி மனிதர்களும் நாய்களை அச்சுறுத்தும் சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் வருகின்றன. கல்லூரி மாணவர்கள் சிலர் நாய்க்குட்டி ஒன்றை மொட்டை மாடியிலிருந்து தூக்கி எறிந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் தெருநாய்களை அடிப்பது, பக்கத்து வீட்டில் வளர்க்கப்படும் நாய் குறைத்துக் கொண்டே இருப்பதால் விஷம் வைத்து கொல்வது உள்ளிட்ட அதிர்ச்சி சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. ஒவ்வொரு நிமிடமும் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு தெருவில் யாரோ ஒருவரை நாய் துரத்தி கொண்டுதான் இருக்கும். அதே போல யாரோ ஒருவர் ஏதோ ஒரு நாயை அச்சுறுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். இதுதான் தற்போது நாய்களின் நிலை. இவ்வுலகம் அனைத்து உயிரினத்திற்குமானது, அதில் நாய்களும் அடங்கும். குறிப்பாக நாய்கள் மனிதர்களின் துணையாகவே பெரும்பாலும் உள்ளன. மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் பலர் நாய் வளர்க்க தொடங்கியதும் மன அழுத்தம் குறைந்து விட்டதாக கூறுகின்றனர். அதனாலேயே பல மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு ஆறுதலாக இருக்க ஹீலிங் டாக்ஸ் வளர்க்கப்படுகின்றன. தங்களது உரிமையாளர் மீது கொண்ட அன்பால் அவர் உயிரிழந்த பின்பும் தினமும் ரயில் நிலையத்திற்கு வந்து நின்ற நாயின் நெகிழ வைக்கும் சம்பவங்களும் இதே உலகில்தான் நடந்துள்ளது. நாய்களின் நன்றி உணர்வு, பாசம், பாதுகாக்கும் குணத்தினால்தான் அவற்றை பற்றி உலகம் முழுவதும் பல திரைப்படங்களும் உருவாக்கப்பட்டன. அவை மக்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்றன. இதோட டார்ச்சர் தாங்க முடியல. டாக் லைசென்ஸ் இருந்தா அடாப்ட் பண்றதுக்கு நிறைய பேர் கிடப்பாங்க. ஃபுட் என்ன தரீங்க? இட்லி. நாய்க்கு வெறும் இட்லி தரீங்களா? கூட சட்னி வைப்பேன். இதை எங்கேயாவது துரத்தி விட்டா சரி, இல்லைன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னு அந்த காலனி விட்டு துரத்தி விட்டுருவோம். நீங்க உங்க நாயை சரியா பாத்துக்கிறது இல்லைன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. I love you too, Charlie. அது மட்டுமின்றி காவல்துறை, ராணுவம் என பாதுகாப்பு துறையிலும் நாய்கள் தங்கள் பங்கினை அளித்துக் கொண்டுதான் இருக்கின்றன.
எனவே நாய்களால் மனிதர்களுக்கும் மனிதர்களால் நாய்களுக்கும் எந்த தொந்தரவும் அச்சுறுத்தலான சூழ்நிலையும் உருவாகாத வகையில் முறையான தடுப்பூசி, கருத்தடை, தத்தெடுக்கும் வசதி உள்ளிட்ட நடவடிக்கைகளும் பிரச்சனைகளுக்கு அறிவியல் பூர்வமான தீர்வும் தேவை எனவும், அதே நேரத்தில் நாய்களை வளர்ப்பவர்களும் முறையான அனுமதி பெற்று பொறுப்புடன் வளர்க்க வேண்டும் என்றும் விலங்குகள் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். செய்திகள் வழங்கியோர் வசந்தன் கோவின் ஜில்லினோர் ஏசி மேலா, அமிர்தாஞ்சன் பெயின் பாம்ஸ், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா த பெர்ஃபெக்ட் ரவா, கேஏஜி டைல்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர், ஆச்சி நெய், மதுரையில் ஐ ட்ரீம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் லக்ஸரி வீட்டு மனைகள், ஜியோபிபி இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஃபியூவல்ஸ் மற்றும் சுவைமணம் நிறைந்த அஜந்தா பாக்கு. ட்ரோஃபியை நாங்க ஜெயிச்சப்போ பாராட்டுனீங்க, சபாஷ். இப்போ பசங்களோட டைம்.